இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் 234 பேர்னா 234 பேரும் வந்து ஏழை எம்எல்ஏ கிடையாது. அவங்க வசதி சில பேர் இருக்காங்க, வசதி இல்லாதவங்க இருக்காங்க. அது போல தகுதியை பார்த்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இருக்கிற சட்டமன்றம் கொஞ்சம் நம்முடைய பட்ஜெட்டில் கொஞ்சம் தமிழ்நாடு பட்ஜெட்லேயே கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் குறையும். அந்த அமௌண்ட்டை வந்து வேற ஏதோ நிதி நமக்கு தேவைப்படுற ஒரு ஏதோ ஒரு புதுக்கோட்டைக்கு வந்து இப்போ குண்டார் வைகாறு திட்டம் இருக்குது, அதுக்கு செலவு பண்ணலாம். இல்லை விவசாயிகளுக்கு அந்த பயிர்க்கடை தள்ளுபடி பண்ணலாம். இதில் வந்து ஒரு கொடுத்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனையோ குழந்தைகள் பள்ளிக்கூட வசதிகள் அது ரொம்ப விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போனால் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அடிப்படை உறுப்பினர்கள் அடிப்படை உதவிகள் எதுவுமே செய்யாமல் எம்எல்ஏகளுக்கு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் லைன்லேயே போயிட்டுருக்கீங்க. மக்களையும் பாருங்கள், அடிப்படை உறுப்பினர்கள் சொல்லியிருக்கீங்க, நிரம்ப திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வாங்க. இதோட நிப்பாட்டிடாமல் இதை மேலும் நீங்கள் கொண்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எம்எல்ஏக்களே வந்து புதிதாக வந்தவங்க கஷ்டப்படுற எம்எல்ஏக்கள், ரொம்ப ஏழ்மையான எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 40 வருஷம் 50 வருஷம் தொடர்ச்சியாக எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தா அது எனக்கு என்னமோ அது என் மனசுக்கு அது நல்லதாக படலை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பணங்களை வந்து எவ்வளவோ காவேரி மேலாண்மைக்கு மற்ற காரியங்கள் விவசாயிகளுக்கு இதுகளுக்கு ஏதாவது சகாயங்கள் செய்யணும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நல்லா இந்த அரசு வந்து பரிசீலனை பண்ணணும். எல்லாருக்கும் காருங்கிற விஷயம் 234 எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்குறோங்கிறது வந்து அது என்னமோ நல்ல விஷயமா படலை.